பிராமண கடப்பாறையை கொண்டு பெரியார் இருப்பை தகர்ப்பேன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள வேடிக்கை பார்க்க முடியாது. இந்த அரசியல் சாதாரணமான அரசியல் அல்ல. அவர் பேசுவது பெரியார் அரசியல் என்பது எளிய மக்களுக்கான அரசியல், விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியல், எஸ்சி எஸ்டி ஓபிசி போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அரசியல். அந்த அரசியலையே தகர்ப்போம் என்று சொல்லுவதை எப்படி நாம், இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல், இதுதான் பிஜேபியினுடைய அரசியல். அவர் பிராமணர் என்கிற கடப்பாறையை கையில் எடுக்க போகிறாரா அல்லது அவரே பிராமணர்களின் கடப்பாறையாக மாறப்போகிறாரா என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவேதான் இவ்வளவு நாள் அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார் என்று எண்ணி நாம் இருந்தோம். ஆனால் அவர் பேசுவது இந்த சனாதன தேசியம் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அவரே ஒப்புக்கொள்கிறார், நான் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட இருப்பை தகர்ப்பேன் என்பது திமுக என்கிற கட்சிக்கு எதிரான கருத்து அல்ல. அது நாம் எல்லோரும் பேசுகிற அரசியலுக்கு எதிரான கருத்து. இது கட்சி சாராத மக்களுடைய அரசியல். அது உங்களுக்கு எந்த கட்சியும் இருக்காது. ஆனால் உங்கள் அரசியல் இந்த மண்ணிலே பெரியார் அரசியல் தான், அதுதான் அம்பேத்கர் அரசியல், அதுதான் இடதுசாரி அரசியல், அதுதான் மார்க்சிய அரசியல். அந்த அரசியலையே தகர்ப்போம் என்கிற போது அதுவும் பிராமணர்களை கொண்டு தகர்ப்போம் என்று சொல்வதை எப்படி நாம் வெறுமன அமைதியாக இருக்க முடியும், பேசாமல் இருக்க முடியும்? இது திமுகவுக்கு பேசவில்லை, நாங்களும் பேசுகிற அரசியலுக்கு ஆபத்து என்பதால் பேசுகிறோம்.